ஐயோ என்ன இவ்வளோ பதுங்கு குழிகள். ஐயோ எங்கடா இந்த இடம் முழுக்க மக்களுடைய இந்த பதுங்கு குழி வாழ்க்கைகள் ஒவ்வொரு அடி இந்த மண்ணில் நாங்கள் எடுத்து வச்சாலும் கடைசி 17ஆம் தேதி நடந்த சம்பவத்தை தான் இப்போ சொல்லுவாங்க. அந்த ஆலமரம் நிற்கி அதிலே ஒரு 10-15 பொடி தாட்டது. இந்த வெட்ட கைகளால் வச்சபடியே இந்த இடத்துல இப்போவும் இருக்குது. தான் கடந்து தான் போகிறோம். ஆமி சுட்டு விழுத்திட்டான். உயிர் தான் முக்கியம் என்று உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலை ஊடாக சந்திக்கிறோம். இன்றைய நாள் மே மாதம் 17ஆம் தேதி. நாளைய தினம் மே 18 தமிழர்களுடைய வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு துயரமான அந்த நாளை நிறைய கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி ஈழத்திலே கொடூர யுத்தம் நடந்தேறிய பிரதேசங்களில் முக்கியமாக இருக்கின்ற நாங்கள் பிரதேசங்களில் ஒன்றாக பார்த்து கொண்டு வரோம். இன்றைய நாளில் நாங்கள் முக்கியமாக இந்த பலஞ்சர் மடத்திலிருந்து நாங்கள் இரட்டை வாய்க்கால் அது மட்டும் இல்லாமல் நந்திக்கடல் ஓரமாக நாங்கள் முள்ளி வாய்க்கால் வரைக்கும் வந்து இந்த காணொளி வந்து பதிவு செய்ய போகிறோம். இது தொடர்பாக தான் காணொளி அமைய போது எங்களோட சேனலுக்கு யாரை புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொளி வந்து பாருங்க. 17 வருடங்களுக்கு முன் இதே நாளில் மக்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருந்த முக்கியமான பகுதிகளை வந்து நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் அம்பலவாணன் பொக்குனை பிரதேசத்திலிருந்து நாங்கள் வலஞ்சர் மடம் போகின்ற அந்த வீதியில் வந்து நிற்கிறோம். இந்த வீதிக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கின்ற விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு பார்த்தாலும் அவ்வளவு கொடூரமான விஷயங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பதுங்கு குழிகளோடு தான் இந்த பிரதேசங்கள் எல்லாமே இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்குது. இதில் நீங்கள் பார்க்குற ஒரு ஆலயம், முக்கியமான ஒரு ஆலயம் பிள்ளையார் ஆலயம். இறுதி யுத்த கால பகுதிகளில் கிறிஸ்தவ ஆலயங்களில் மட்டும் இல்லாமல் இந்த பிரதேசங்கள்லேயும் மக்கள் பல லட்சம் மக்கள் இந்த பகுதிகளில் ஒன்று கூடியிருந்த முக்கியமான பிரதேசமும் முக்கியமான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் வந்து இருக்குது. இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக போகணும்னு சொல்லிச்சுன்னா இந்த பிரதேசங்கள் எல்லாம் அந்த காலத்தில் எப்படி இந்த இடங்கள் இருந்துச்சோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்குது. எந்த விதமான மாற்றங்களும் இல்லை இந்த இடத்துல. கேட்டால் வீதிகளுடைய நிலைப்பாடு வேறு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நீங்கள் இந்த மணல் திட்டுகளில் பார்க்கின்ற ஒவ்வொரு பள்ளங்களும் சாதாரண பள்ளங்கள் இல்லை, ஒன்றுமே வந்து பதுங்கு குழிகள். நான் உங்களுக்கு உள்ள இறையை கொண்டே காட்ட போகிறேன். இந்த பிரதேசங்களில் இருந்து கடற்கரை வரைக்கும் போகின்ற அந்த மணல் திட்டுகளில் இத்தனை ஆயிரம் பதுங்கு குழிகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இன்றைக்கு தான் அந்த இவ்வளவு பதுங்கு குழியை நான் பார்க்குறேன். உண்மையிலே இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டிக்கிட்டு வந்த அந்த பிரதேசங்கள் எல்லாம் வந்து எல்லா இடமே பங்கர்கள். இதுலேயும் வந்து ஒரு பெரிய ஒரு பங்கர் ஒன்று இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கருக்கு பயன்படுத்தின சீட்டுகள், மேலே மக்கள் பாதுகாப்புக்கு போட்ட சீட்டுகள் எல்லாமே இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் நினைக்கிறேன் இந்த போட்டுகள், இந்த ஃபைபர் படகுகள் இருக்குது தானே, அதுகளை கூட என்ன செய்கிற அந்த நேரங்களில் தொழில்களும் இல்லை, ஒன்றும் இல்லை, உயிர் தான் முக்கியம் என்று போட்டுகள் எல்லாத்தையும் கூட இந்த பங்கருக்கு மேலே கொண்டு வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு இந்த ஃபைபர் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் சீட்டுகள் வேறு பங்கருக்கு மேலே போட்டு சீட்டுகள். இப்படித்தான் மக்கள் யுத்த காலத்தில் மக்களுடைய இந்த பதுங்கு குழி வாழ்க்கைகள் வந்து இந்த இடத்துல இருந்திருக்குது. இதெல்லாம் பங்கருக்கு மேலே போட்ட பகுதிகள்லாம் இந்த இடங்கள் பூராவுமே இருக்குது. இந்த பங்கர்களுக்கு இந்த இடங்களில் பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ பங்கர்கள் இல்லை. இது போட்டு வந்து அப்படியே கொண்டது பங்கருக்கு மேலே போட்டிருக்கணும். இப்படி இந்த வீதியினுடைய மற்ற பகுதிக்கு போனால் கூட அந்த பிரதேசங்கள் முழுவதும் பங்கர்கள், அவ்வளவு பெரிய பெரிய பங்கர்கள். எப்படி அந்த காலத்தில் இந்த நலிவடைஞ்ச உடல்களோடு இந்த பங்கர்களை வெட்டியிருப்பார்கள் என்றது உண்மையிலே ஒரு கேள்விக்குரிய விஷயம் தெரிஞ்சுவாங்க. இதில் ஒரு பங்கர், இது எல்லாமே பங்கரம். இதிலே ஒரு பங்கர், இதிலே ஒரு பங்கர், இது வேறு எல்லாமே வந்து பக்கத்தில் எல்லாருமே பங்கர்களை அமைச்சதில் இருந்திருக்கிறேன். இதில் ஒரு பங்கர், இதுலேயே ஒரு பங்கர். பங்கருக்குள்ள சாப்பாட்டு மூடிகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது பாருங்க. இதில் பங்கர், இது பங்கர். ஐயோ என்ன இவ்வளோ பதுங்கு குழிகள். இது ஒரு பங்கர். இப்படியே இந்த பகுதி பூராகவும் தங்களால் இயன்ற பொருட்களை வச்சுக்கொண்டு தங்கள் உடல்களை இந்த குண்டுகளில் இருந்தும் செல்லுகள், இந்த பீஸுகளில் இருந்தும் தங்களை பாதுகாக்கிறதுக்கு மக்கள் செய்த இருந்த இடங்கள்லாம் இந்த இடங்கள். எங்கே பார்த்தாலுமே எல்லா இடமே பங்கர்தான். இவர்
இதெல்லாம் பங்கர். இதில் பங்கர் பக்கத்துலேயே 2 பங்கர். இப்படியே நாங்கள் ஒவ்வொரு அடி இந்த மண்ணில் நாங்கள் எடுத்து வச்சாலும் ஒவ்வொரு அடியிலையும் பங்கர்கள்லாம் அப்படியே இருக்குது. இவர் அந்த நேரத்தில் இந்த இடங்களில் சின்ன சமையல்களை செஞ்சு சாப்பிட்ருக்கணும். சின்ன சின்ன கல்லுகள் 3 இருக்குது. இதில் சமையலுக்காக ஆக்கள் பயன்படுத்தின கல்லுகள் மின்கலத்தில் இருக்குது. இதுக்குள்ளே வரும். இதில் வந்து வங்கர். இது வங்கர். எல்லா வங்கருக்கு பக்கத்துலேயும் இப்படியான கல்லுகள் 1-2 பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் இருக்கிறத வச்சுக்கொண்டு சமைச்சு சாப்பிட்டு அடுப்பு, அந்த அடுப்புகளுக்கான கல்லுகள்லாம் இந்த இடங்களில் ஒவ்வொரு வங்கருக்கு முன்னமே 3 கல்லுகள் கிடக்குது. அந்த காலத்தில் பயன்படுத்தின ஒரு டோச் உண்டு, வட்டி போட்டு பாவிக்கிற டோச். இங்கே இருந்து இப்படியே இந்த தொங்கல் கடற்கரை போன்ற வரைக்குமே மக்களுடைய பதுங்கு குழிகள்லாம் இந்த இடத்துல இருந்தது. இவ்வளவு பதுங்கு குழிகள் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளவு மக்கள் நெருக்கமாக நெரிசலாக இந்த இடங்களில் இருந்து கஷ்டப்பட்டிருப்பார்கள்ன்றதை நினச்சி பாருங்க. ஒவ்வொரு பங்கருக்கு முன்னாலேயுமே இப்படி 3 கல்லுகளை வந்து நாங்கள் பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே 3 கல்லுகள் இருக்கும். இந்த யுத்த காலத்தில் இப்படி இந்த பங்கர் வாழ்க்கையில் பங்கருக்கு முன்னாலே மக்கள் தங்கள்கிட்ட கிடைச்ச அரிசிகளை வச்சுக்கொண்டு சமைச்சு தின்ற பகுதிகள் அப்படியே அந்த கைகளால் வச்சபடியே இந்த இடத்துல இப்போவும் இருக்குது. இதெல்லாம் மக்கள் இந்த இடங்கள்லாம் தங்களுடைய இதுகளை சமைச்சும் சாப்பிட்ருக்கணும். அப்படி இந்த இடங்களில் எல்லா பங்கருக்கு முன்னாலேயுமே ஒவ்வொரு 3 கல்லுகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு வந்துட்டோம். ஆனால் இருந்தாலும் கூட இன்னும் இந்த பதுங்கோழிகளுடைய தடயங்கள் இன்னும் மறையில் இவ்வளவு தூரத்துக்கு பதுங்கோழிகள்லாம் எங்கே பார்த்தாலுமே வந்து இருந்து கொண்டிருக்குது. இறுதி நாட்களில் பல இடங்களில் இருந்தும் வந்த மக்கள் லட்சக்கணக்காக ஒன்று கூடின இந்த பிரதேசங்கள் இருக்கிறதால தான் இந்தளவு தூரம் பங்கர்களை வந்து நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பங்கர்கள் தங்களுடைய உடைமைகளை இந்த இடங்களில் எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு ஈர கயிறை பிடிச்சி கொண்டு அதிகளவான மக்கள் இராணுவ கைவசம் போன பகுதிகளும் இந்த பகுதிகள்லாம் இப்போவே இந்த நாட்களில் இராணுவத்தின் கைவசங்கள் மக்கள் அதிகமாக போக வழிக்கிட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள் இப்போ இந்த இடங்கள்லாம் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வெலஞ்சர்மடம் பகுதியில் இருக்கின்ற ஒரு முக்கியமான கிறிஸ்தவ ஆலயம் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆலயம் இன்றைய நாளிலையும் இந்த யுத்த வடுக்களை தாங்கி நிற்கிற ஒரு முக்கிய ஆலயம். வாங்க பார்ப்போம். இது வந்து நாங்கள் வந்த வீதி. இந்த யுத்த கால பகுதியில் பல்வேறு விதமான எரிகணை தாக்குதல்கள் இந்த பிரதேசங்கள் எல்லாமே ஒரு யுத்த களமாக இருந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் மக்கள் வந்து அடைக்கலம் புகுந்த ஒரு முக்கியமான ஒரு ஆலயம். இந்த ஆலய சூழல் வளாகம் இன்றைய நாளில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு வளாகமாக இருக்குது. இதில் இருக்கிறது பழைய தேவாலயம். இப்போ இந்த இடத்துல புதுசாகவும் வந்து கட்டியிருக்கணும் சேர்ச்சொண்டு. ஆனால் இந்த தேவாலயம் தான் இந்த யுத்த காலத்தில் இருந்த தேவாலயம். இப்படி வாங்க அதையும் போயிட்டு பார்ப்போம். புதிய ஆலயம் புதுசாக கட்டப்பட்டிருந்தாலும் கூட இந்த இடத்துல இந்த பழைய ஆலயம், இந்த யுத்த காலத்தில் இருந்த ஆலயத்தை அதே மாதிரியே இன்று வரைக்கும் இந்த இடத்துல இவர்கள் வச்சிருக்கணும். ஆனால் இது வந்து இப்போ பாவனையில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இதோடைய கட்டுமானங்கள் எல்லாமே சிதைவடைஞ்சும் பல பாதிப்புகளுக்கு உள்ளாகி தான் இருக்குது. ஏண்டா ஓடுகள் இதுகள் எல்லாமே உடைஞ்சும் போயிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இதுலேயும் ஒரு கட்டடம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இதுவும் பழைய கட்டடம் போல கிடக்குது. ஆனால் முதல் இதில் எல்லாம் இந்த மதில்கள் அதுகள் ஒன்றுமே இல்லை, பரந்த வழிஞ்சு இந்த பார்த்தா கடற்கரைகள் தெரியக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்னு சொல்லினேன். இன்றைய நாளில் இந்த பிரதேசங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆலயத்தினுடைய முன்பகுதிகள் படிகள் எல்லாமே உடைவிளைஞ்ச நிலைமையிலே இருக்குது. அதோட இந்த ஆலயத்தில் பாருங்க எல்லாம் பழைய கோயிலன்றபடியே அதில் ஆலமரத்தின் வேர்களும் இந்த கோயில்களில் சுவர்களையும் உள்ளே போயிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஆலயம், இந்த ஆலயத்தை சூழ இல்லை பகுதிகள், அதோட இந்த ஆலயத்தை முன்னால் இருக்கிற கடற்கரை பிரதேசங்களில் எல்லாமே அந்த நாளில் இந்த கடைசி இறுதி யுத்த காலங்களில் நடந்தேறிய சம்பவங்கள் இந்த பிரதேசத்தில் இருந்த மக்கள் வந்து நிறைய கதைகளை வந்து சொல்லுவார்கள். அந்த வழிகளையும் தாங்கி இன்றைய நாளில் இந்த ஆலயம் இப்போவும் நிலைச்சு நிற்குது. பாருங்கள், எனக்கு முதல் இருந்த சிலைகள்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி அதோட பழைய விடயங்களை அப்படியே வச்சிருக்கிறேன். பழைய கதவு எல்லாம் வந்து கொஞ்சம் உக்கி போயிருந்தாலும் கூட
இப்போவும் அப்படி ஒரு உருப்படியான நிலைமையில் இந்த ஆலயம் வந்து இருக்குது. இந்த ஆலயத்துக்கு முன்னுக்கு பார்க்கலே இந்த கடற்கரை வந்து தெரியுது. அந்த கடற்கரையிலேருந்து இங்கே வரைக்கும் இந்த யுத்த காலங்களில் மக்கள் டெண்டுகள் அடித்து இருந்த பகுதிகள். இப்போ நான் பக்கத்தில் ஒரு புகைப்படம் ஒன்று இணைக்கிறேன். அந்த புகைப்படத்தை வந்து பாருங்க. இது வந்து இப்போ இருக்கின்ற பகுதி. நான் இப்போ காட்டிக்கொண்டிருக்கிறது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆனால் அந்த யுத்த காலத்தில் இந்த இடங்கள்லாம் வந்து எப்படி ஒரு சுடுகாடு மாதிரியான நிலைப்பாட்டில் இருந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. அங்கேருந்து இங்கே வரைக்கும் டெண்டுகள், அந்த அதே மரம், இந்த சுருவத்தில் தலை வச்சு ஒரு ஆள் படுத்திருக்கிறார். உண்மையிலே எந்த எண்ணங்களோட என்னத்தை ஜோதிச்சு கொண்டு இந்த இடங்களில் அந்த நாட்களில் இந்த இறுதி நாட்களில் மக்கள் படுத்திருப்பினம் என்று சொல்கிறதுக்கு உண்மையிலே வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லலாம். அதே இடம் அதே மரம் அப்போக்கே இந்த புது ஆலயங்கள்லாம் வந்து கட்டப்படையில் இங்கேருந்து பார்க்கல அப்படி இந்த வேலிகள் எதுவுமே வந்து முதல் இல்லை. ஆனால் அந்த நாட்களில் இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி இந்த புகைப்படத்தை பார்க்கல உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அங்கே இந்த பகுதிகள் எல்லாம் டெண்டுகள், அங்கே நெஞ்ச வரைக்கும் டெண்டுகளான் இருக்குது. இந்த புகைப்படத்தை பார்க்கலாம் தெரியுது அந்த நாட்கள் எப்படி ஒரு கொடூரமான நாட்களாகவும் இந்த பிரதேசங்களை இப்படி ஒரு கொடூரமான பிரதேசங்களாகவும் மாற்றி வச்சுருந்துருக்குன்னு சொல்லி. இது புதிய ஆலயம். நான் உங்களுக்கு முதல் வரையில் புதிய ஆலயத்தையும் முழு கொண்டே காட்டையில் இப்போ அதால் புதிய ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அதையும் காட்டுறேன். மாதிரி சிறப்பு ஆலயத்தை செஞ்சுருக்கிறேன். நிறைய கண்ணாடி ஓவியங்கள் அதுகளும் வந்து வரையப்பட்டிருக்குது. அதுக்கான ஒளியும் வந்து கொண்டிருக்குது, வெளிச்சம். அவரோட மேல் கூரையிலேயும் நிறைய ஓவியங்கள் வந்து இந்த இடங்களை வரைஞ்சிருக்கணும். இந்த நாளில் இந்த புதிய ஆலயத்தை பார்க்குறதும் உண்மையிலே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, வாங்க அப்படி எங்களை மற்ற விஷயங்களையும் பார்ப்போம். நான் காட்டுற இந்த புகைப்படம் இதே வலஞ்சன் மட பகுதியில், இதே பிரதேசத்தில், இந்த கடற்பரப்பில் நடந்து வருகின்ற ஒரு அம்மா. அந்த அம்மான்ற கையில் பின்னுக்கு வந்து குரங்கு குட்டியை கூட இந்த யுத்தத்தில் அதன் உயிர் போகக்கூடாதுன்றதுக்காக அந்த குட்டியையும் தன் உயிரையும் பார்க்காம அந்த குட்டியையும் சுமந்து கொண்டு தான் அந்த அம்மா விட்டுட்டு போகலை. அந்த குட்டியையும் சுமந்து கொண்டு அந்த உயிரை கூட விட மனமில்லாமல் அந்த குரங்கு குட்டியோடய அந்த அம்மா வந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆனால் இப்படி ஒரு இரக்க குணம் உள்ள மக்கள் இந்த இடங்கள் தாங்க இந்த பிள்ளைகள், கணவர்மார், அண்ணன், தம்பின்னு சொல்லி எத்தனையோ பேரை இழந்துட்டு தான் இன்றைய நாளில் இந்த இடத்துலையும் இந்த பூமியிலையும் வந்து ஒரு சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கணும். இப்படியான ஒரு வலி சுமந்த இந்த வலைஞர் மட பிரதேசம், இந்த சேர்ச் எல்லாம் வந்து இன்றைய நாளில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்படியே வாங்க தொடர்ச்சியாக நாங்கள் மற்ற இடங்களையும் பார்ப்போம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வலைஞர் மடம் பாடசாலை ஒன்றுக்கு அருகாமையில் நிற்கிறோம். இந்த இடத்துல இன்றைய நாளில் பாடசாலை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதோட யுத்த காலத்திலேயும் இந்த இடங்களில் ஒரு கட்டுரம் ஒன்று இருக்குது. அந்த கட்டுறத்தின் நிலைமை, ஒரு பாடசாலைன்ற கட்டுறத்தின் நிலைமை வந்து இன்றைய நாளில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கட்டிடங்கள்லாம் நாளைக்கு நிதிகள் இப்போ புதுசாக கட்டிச்சினமோ தெரியலை. ஆனால் இருந்தாலும் ஒரு பழைய கட்டுறவும் அந்த இடத்துல இருக்குது. இதில் ஒருவருடைய புகைப்படம் இருக்குது. தெரிஞ்சவர்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க கீழே யாருன்னு சொல்லி. முதல் நாங்கள் காட்டினது பாடசாலை வலைஞர் மடம். இது வந்து முன்பள்ளி. இந்த முன்பள்ளி இன்றைய நாளில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த கிராமங்கள் இன்றைய நாளில் நிறைய வீடுகள் எல்லாம் புதுசாக கட்டி, நிறைய வீடு திட்டங்கள்லாம் கட்டி கொடுத்து எல்லாம் வீடுகள் கட்டி வச்சுக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில வீடுகள் இன்றைக்கும் அந்த யுத்த வடுக்களை வந்து தாங்கித்தான் நிற்குது. இந்த வீடுகள்லாம் யுத்த காலங்களில் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு இப்படியே கூரைகள் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஆக்களும் இப்படியே இந்த இடங்கள் இந்த காணிகளையும் இப்படியே கைவிடலாம் போடாது. இப்போ எனக்கு பழைய வீடு உண்டு இப்படி எல்லாமே இருக்குன்னு சொல்லி. சரி, இப்படியே வாங்க நாங்கள் போவோம். இப்படியே நாங்கள் பயணம் செஞ்சு வலைஞர் மடம் கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். என்னென்ன தொழில்கள் நடக்கிறது? கரவேலை, கடலூர் தொழில், போட் தொழில் செய்வாங்க. இந்த வாடி வந்து கடலூர் வாடி, அங்கால வந்து போட்டு வாடி இருக்குது. நீங்களும் இந்த இடம் எது? புத்தளம் மாவட்டம். புத்தளமா? இங்கேருந்து வந்து தொழில் செய்கிறீங்களா? அப்போ இதில் இருக்கிற எல்லாம் வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து தொழில் செய்கிறாங்களா? இங்கே இதுக்குள்ள வலைஞர் மடத்துக்கு இருக்கிறார்கள் மீன் பிடி தொழில் செய்கிறீங்களா? அவங்க போட் தொழில் செய்வாங்க. போட் தொழில். ஓகே, நீங்கள் கரவேலை மட்டும்தான் செய்கிறீங்க? கரவேலை மட்டும். இதெல்லாம் நீங்களாம் கொட்டில் போட்டுருக்குறீங்க. அப்போ நீங்கள் இப்போ வீட்டை எல்லாம் போகிறது? நாங்கள் 7ஆம் மாதம் பெருநாளைக்கு போவோம். அடுத்த பெருநாள் வரும். வருஷத்தில் ஒருக்கா தான் போகிறதா? உடம்பு தெருவில் வரும். அன்றைக்கு தான் நாங்கள் போவோம். என்ன இடையிலையும் போயிட்டு விட்டுவாங்க. இடையிலையும் போயிட்டு வருவீங்க. அப்போ அங்கேருந்து இங்கே கூட தொழில் நடக்கிறதோ இல்லை? இந்த முறை ரொம்ப தொழில் இந்த வரை குறைவு. சரிங்க. இப்படியே இந்த வலைஞர் மடம் வாடி பகுதி இந்த பிரதேசத்தில் வேறு வேறு மாவட்டங்களிலிருந்தெல்லாம் வந்து ஆக்கள் நிறைய பேர் தொழில் செய்யணும். நாங்கள் இந்த தொழில் செய்கிற இடத்தையும் பார்த்துக்கொண்டு இப்படியே இந்த இறுதி யுத்தம் நடந்த இந்த பிரதேசங்களும் இதுகளும் இந்த பகுதிகளெல்லாம் இப்படியே இரட்டை வாய்க்கால், முள்ளி வாய்க்கால் வரைக்கும் மக்கள் வந்து போன இடங்கள். அப்போ அந்த கடற்கரைகளையும் உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி போட்டு தான் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் பார்க்குற இந்த பகுதிகளில் கூட எல்லா இடமும் போனால் நாங்கள் முதல் பார்த்த இடங்கள் மாதிரியே நிறைய இடங்களில் வங்கர்கள்லாம் நிறைய கிடக்குது. இந்த இடங்களில் நிறைய பேர் மக்கள் நின்ற இடங்கள். மே 18 நீங்கள் தொழிலுக்கு போக மாட்டீங்க?
அன்றைக்கு யாரும் போக மாட்டாங்க. இந்த வரையாமட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் யாருமே போக மாட்டாங்க. பொதுவாக வடவி மாவட்டத்தில் யாரும் போக மாட்டாங்க தொழிலுக்கு. சரி சரி நன்றி. இப்படியே நாங்கள் இரட்டை வாய்க்கால் பகுதியினூடாக இப்படியே முள்ளி வாய்க்கால் வரைக்கும் வந்து போக போகிறோம். இதில் வந்து ஒரு ஆர்மியோட கேம்பும் இருக்குது. இந்த கேம்புக்கான முன் என்ட்ரன்ஸ் பகுதிக்கு வந்து கட்டி வச்சுக்கிறோம். இதெல்லாம் இந்த யுத்தகால பகுதிகளில் மக்களால் பல லட்சம் மக்களால் சூழப்பட்டு ஒரு மரண விலையங்களாக இருந்த பகுதிகள். இந்த பகுதிகளும் இன்றைய நாட்களில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து மழை வந்து கடுமையாக பெஞ்சு கொண்டு இருக்குது. அடிக்கடி கிடக்கிற மழை வந்து கொண்டு இருக்கிறதால நாங்கள் ஒரு சில விடயங்களை வடிவாக காட்ட முடியாமல் இருக்குது. நாங்கள் பயணம் செஞ்சு புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு வீதிக்கு வந்துட்டோம். இப்படி இரட்டை வாய்க்கால் பிரதேசங்கள் வழியாக வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். மழையும் வந்து பெஞ்சு கொண்டு இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ நாங்கள் நிற்கிற இந்த ஆலயம் வந்து முருகண்டி பிள்ளையார் ஆலயம்னு சொல்லப்படுகின்ற இந்த ஆலயம் வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆலயம் எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்து நல்ல புதுசாக வந்து வச்சிருக்கணும். 35 வீதி. இந்த வீதி இந்த பிரதேசங்கள் எல்லாமே யுத்த காலங்களில் நிறைய மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதிகளுக்கால மழை நேரம் தண்ணிகளுக்கால எல்லாம் மக்கள் டயர்கள் டீப்போலையெல்லாம் போட்டுக்கொண்டு பல துன்பங்களுக்கு மத்தியில் இராணுவத்தின் கைவசம் போய் சேர்ந்த பகுதிகள். நிறைய பேர் இந்த பிரதேசங்களே நிறைய பேர் இறந்திருக்கணும். அப்படியான ஒரு முக்கியமான பகுதிகள் இந்த பகுதிகள். இந்த இடத்துல இந்த சந்திலேருந்து இங்கங்கே நாங்கள் போகலாம்னு சொல்லி இதில் போட்டிக்கணும். சாலை புதுமாதலன் அந்த பகுதிகளை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்படி வந்து புதுக்குடியிருப்பு நெஞ்சாலையும் போட்டிருக்கணும். அதோட முல்லைத்தீவு வரைக்கும் இந்த பிரதேசங்களில் போகலாம். நாங்கள் வந்து முள்ளி வாய்க்காலுக்கு இந்த பகுதியோட போக போகிறோம். மழையும் வந்துட்டு அப்படி இருட்டியை கொண்டு இருக்குது. வாங்க போவோம். அப்படியே நாங்கள் முள்ளிவால் வாய்க்கால் வரைக்கும் வந்து பயணம் செய்ய போகிறோம். மழை வந்து சரியாக வந்துட்டுது, இருட்டி கொண்டு வந்துட்டுது. இப்போ கொஞ்சம் மழை இன்றைய நாளில் சரியான மழை வந்துட்டு வரப்போது கூடாது. நாங்கள் இப்படியே நந்திக்கடல் வெளி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த வயல்வெளிகளுக்கால இப்படி பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்படியே நாங்கள் முள்ளிவாய்க்கால் பிரதேசம் இன்றைக்கு வடிவாக காட்டையிலும் தெரியல என்ற மழை அப்படி வருது. சரியான மழை வந்து அடிச்சு ஊற்ற போகுது. அதால் உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு காட்டக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து காட்டுறோம். அதோடு நாங்கள் இப்போ வந்திருக்கிறது முள்ளிவாய்க்கால் அப்படின்ற போட் போட்டுக்கணும் அந்த பகுதி. இப்படியே போயிட்டு நாங்கள் முள்ளிவாய்க்கால் அந்த பகுதியிலேருந்து நாங்கள் காவலியை வந்து அப்படியே நாங்கள் போகிற வழியில் முள்ளிவாய்க்கால் புதுச்சந்தையை வந்து காட்டிக்கொண்டு போகணும்னு பார்த்தோம். இன்றைய நாளில் மழை சரியாக பெஞ்சிக்கிறால இந்த உள்வீதிகள் எல்லாமே பயணம் செய்கிறது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம் தான். இந்த உள்வீதிகள் எதுவுமே இன்று வரைக்கும் வேலைகள் வந்து நடக்கல. இந்த சந்தை எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு சந்தை. அந்த காலத்தில் இந்த யுத்த கால வடுக்களை தாங்கி நிற்கின்ற ஒரு முக்கியமான கட்டடமும் இந்த கட்டடம் தான். இந்த வீதிகளால் போய் வரைகளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கட்டடங்கள் முழுக்களுமே யுத்தத்தால் அழிவடைஞ்சது தான். எல்லாமே வந்து எரிக்கணை தாக்குதல்களால் சிதைக்கப்பட்ட கட்டடம் உண்டு. இதில் இந்த கட்டடத்தினுடைய சுவர்கள் பல கதைகளை சொல்லும். பாருங்க எத்தனை ரவுண்ட் சுவர்களெல்லாம் இந்த சுவர்களில் வந்து பட்டிருக்குன்னு சொல்லி இப்படி இந்த கட்டடத்தை நாங்கள் வேகமாக பார்த்துக்கொண்டு இப்படி முள்ளிவாய்க்காலுக்கு வந்து போவோம். இதில் பாருங்க ஒரு சுவரை வந்து அப்படியே துளைச்சி கொண்டு போயிருக்கு. என்ன ரவுண்ட்ஸ் வந்து ஒரு சுவரை துளைச்சி கொண்டு போகிற அளவுக்கு ரவுண்ட்ஸ் சொன்னால் இது வந்து ஆக்கள்ன்ற உடம்புகளில் பட்டால் என்ன மாதிரியான நிலை ஏற்படும்னு சொல்லி நினைச்சு பார்க்க முடியலை. இப்போ வந்து மழையும் வந்து சரியாக அடிச்சு ஊற்ற வலிக்கிட்டது. எங்களுக்கு நிறைய விஷயங்களை பதிவு செய்யலும் தெரியலை. ஆனால் இருந்தாலும் கூட இன்றைய நாள் மே மாதம் 17ஆம் தேதி இதே நாளில் இந்த இறுதியுத்த காலப்பகுதி அந்த நாளில் இந்த 27 வருடங்களுக்கு முன்னர் இந்த இடத்துல என்ன விடயம் நடந்தது என்பது தொடர்பாக இந்த பிரதேசத்தில் இருக்கிற அம்மா தன்னுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொண்டிருப்பார். அதை நாங்கள் மழை நேரத்தில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு இருக்கின்ற இடங்களில் சுற்றி ஒரு சில காணொலிகள் வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி உரம் பாருங்க. இந்த பிரதேசம் தொடர்பாக நாங்கள் விரிவான காணொலி வந்து இன்னொரு காணொலியில் வந்து பார்க்கலாம். இது முள்ளிவாய்க்கால் கிழக்கு எல்லாம் முள்ளிவாய்க்கால்லாம் தெரியும். இப்போ முள்ளிவாய்க்கால் கிழக்குன்னு சொல்லலாம். கடைசியாக யுத்தம் முடிஞ்ச இடம் சர்வதேசம் முழுதும் தெரியும். இந்த நீளத்துக்கு ஜனம் வெள்ளத்துக்குள்ளே உளுந்து வாங்குற அந்த வீடு அஞ்சல் வரை என்ன செய்கிறேன் கீழே தான் கிடக்குங்க. இந்த வீடு நிறைய ஜனம். அப்போ பங்கர்கள் இந்த முன்முத்தம் பங்கர் கிண்ணுக்கு பங்கருக்கு ரெங்கக்கிடையிலே செல் வந்துடும். இந்த கிண்ணு கிடக்கிற வீடு நிறைய இயக்க புள்ளிகள் நிறைய அதுகள் காயப்பட்டதுகள் செல்வாந்து கூட. அப்போ இதுக்கு இருக்கிறதால் அல்லோலம் சரியோ. எப்போ நடந்த கடைசி 17ஆம் தேதி நடந்த சம்பவத்தை தான் இப்போ சொல்லுவாங்க. இந்த நீளத்துக்கு சனம் வீடு வாசல்களுக்கு இருந்து நிரம்பினால் வெளியிலான இருக்க வேணும். அப்போ அதே அதுக்கு தான் இருந்த அளவுக்கு சில அது ஓடியும் வந்தது. அப்படி ஓடி வரைக்கு ஒரு அவளுக்கு ஆமி கிட்ட வந்துட்டான். இந்த மாமரத்தில் ஏறி இருந்து வந்து சுட்டு விட்டான். அது அதிலேயே சரி 2 இந்த வீடுகள் முழுவதும் சனம் இருந்தது. அப்போ
கூட எந்த பக்கத்தால் செல் வருதோ வந்து ஒன்று கூடி எல்லாம் நிரம்பிட்டினோம். நிரம்பினால் அப்போ இதால் போகிறதுக்கு பாதை இல்லை, எல்லாம் ஆமி சூண்டுட்டார். பாதை எங்கத்தி அளவு போகணும், நாங்கள் வெள்ளை கொடியை பிடிச்சி கொண்டு இப்படி இந்த ஒரு வீடாண்டா உள்குள்ளால் நுழைஞ்சு தான் போகிறோம். போகைக்கு எத்தனையோ பிரேதத்தை கடந்து தான் போகிறோம். ஆமி சுட்டு விழுத்திட்டார். ஆனால் 2 பக்கம் செல்லும் விழுந்து யார் சுட்டு விழுத்தினன்றது எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் போய் அந்த காலம்பரன்ற ஒரு இடத்துல ஒதுங்கினோம். அங்கே இருந்து அங்கே பஸ்கள் கொண்டு வந்து விட்டது. விட்டுத்தான் அதில் இருந்து ஒரு இரவு 3 மணிக்கு ஏற்றினது போன நாங்கள் கொண்டு போய் அடப்பம்பெல்லாம் பறிச்சு ஒறிஞ்சு போட்டான் ஆமிச்சாங்க. தனியாக அந்த ஒவ்வொரு துணியோடாமல் போனேன். நாங்கள் போக அந்த காலம்பை நடுவே இருந்தது 1 மைல் 1.5 மைல் வரும். அதுக்கு நிறைய ஆமி களம் போட்டுட்டான். அதுக்கு ஒன்றை எடுத்தோடதே நான் முக்கியமான டாக்குமெண்ட் ஒரு பேக்கு கொண்டு போனால் அவள் கூட கைவிட்டேன். கைவிட்டு ஒரு 3:30க்கு எங்களை உள்ளே எடுத்தவன் எடுத்து எங்களை ஒரு 8:30க்கு தான் 2 பவுனியாவுக்கு பஸ் விட்டு ஏற்றினோம். அது வரைக்கும் நாங்கள் பெரிய அல்லோல உயிரை கையில் பிடிக்கிறது கஷ்டம். கையில் பிடிக்கிறவன்றதும் தெரியாத நிலை, அந்த நிலையெல்லாம் போனோம். அதுக்கு சனத்துக்கு அந்த நெருக்கப்பட்டு இருந்ததானே, அவன் நெருக்கப்பட்டு இருக்க எல்லா சனத்துக்கும் அம்மன் நோயும் வந்தது. அவங்கள சூட்டி பார்க்க அம்மன் நோய் ஆக கொடுமைப்படுத்தி போட்டுது. அப்படிக்கான காலகட்டத்துக்கான போன நாங்கள் அதுக்கு முந்தின விஷயங்கள் சொல்லுறோண்டா நிறைய இருக்குது. உணவு பெரிய கரைச்சல், அதுதான் ஆக பிரச்சனை. அப்போ உணவுக்கு என்ன செய்கிறது, நரங்களில் கிடக்கிற அந்த கொவ்வமில முருங்கல் முருங்கையில் எத்தனை பேர் கண்டு 1 லட்சம் ஜனம் வந்து இதுக்கு ஒதுங்கினால் தண்ணிக்கு கூட க்ரௌட் 10 2 அப்படியெல்லாம் செல் வந்துடும். தண்ணி எடுக்கிற தண்ணி எடுக்கிறதே பெரிய க்ரௌட். அப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு வரிசையில் நின்று எடுக்க அதை குடிக்கிறது கஷ்டம். தண்ணி ஜனம் ஒதுங்கிட்டுலாம் அந்த இடங்கள்ல இருந்து இங்கால வந்து ஒதுங்கிட்டுலாம். ஏன்டா இதுக்கால போகிறதாங்க. அதால் பிறகு ஆமி எடுத்தவன் 8 வகை பாலம் இருக்கோ அதுக்காலும் எடுத்தவன். அதுக்காக சனம் போக விரும்பிட்டேன். பாலத்தில் அந்த வழியெல்லாம் உண்டு கிடாக்குது. ஒரு கொஞ்சம் ஜனம் தான் அதுக்காக போகணும். பிரேதம் எல்லாத்தையும் கடந்து போய்க்குள்ள அது சிலது நீந்தியும் போயிருக்கணும். கொஞ்சம் நீந்தத்தக்கன புள்ளிகள் நீந்தியும் போனது. அதுகள் கொஞ்சம் பயிற்சி எடுத்த புள்ளிகளாக இருக்கலாம். எங்களை போல தடவை நீந்துவோமோ அப்படின்னு போனவே இதுக்கால போன சனத்துக்கு ஆமி வரிசையில் விட்டு எடுத்தவன் அந்த டைமில் ஒன்றும் செய்யலை. கனத்தை படி எடுத்தவன் ஜண்டு ஒரு சங்கட ஹேம்பு நோக்கி போக சொல்லி காட்டினவன். போய் காட்டி உங்களை ஒரு கிண்டல் ஒன்று கொண்டு போன டாக்குமெண்ட்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தவன். மறுபடி பஸ்ஸில் ஏற்றி விட்டவன். அதுக்கு முன்னம் படாத துன்பம் எல்லாம் பட்டான். அழுது கொண்டு நாங்கள் ஆமி வந்து வெறிட்டா போகிறோம், வெறிட்டி கொண்டிருக்கிறான், சுட்டு கொண்டு நேற்றுக்கு இதுக்குள்ள வைக்கிறான். எங்கே வைக்கிறான் தெரியுமா? உளுக்கு சொண்டை குடிக்க வைக்குவான், நெத்திக்கு வைக்கிறோன்னு நிற்பான். நான் சொன்னபடி போக வச்சேன். அதுக்கு முந்தி விழுற சனம் கொண்டு போய் தெரிஞ்ச பக்கத்தை இழக்கிற மண்ணை வெட்டி போட்டு அதுக்கு மேலே பிரேதத்தை கிடத்தி போட்டு அதுக்கு மேலே ஏறி இருந்தாங்க. இன்னொரு ஒரு இடம் இல்லையே. 3 லட்சம் ஜனத்தை இந்த 2 இருக்கும் இடையில தான் அந்த 3 லட்சம் ஜனம் இது அடங்கினாண்டா யோசிச்சு பாருங்க. இந்த நந்திக்கடல் வழி என்று சொல்லுவாங்க, வயல்வழி. அந்த வயல்வழி எல்லாம் ஜனம் இப்படி மழையும் வந்துட்டுது. அப்போ மழை பெய்ய வேண்டிய அவசரம் இல்லை. ஏதோ கெடுகாலம் மழையும் வந்துட்டு ஜனம் நீந்தி கொண்டும் அதுக்கு இருந்ததான் இருந்து நந்திக்கடலுக்கால கொஞ்சம் ஜனம் கடையப்பட்டது. எனக்கு பக்கத்து வீட்டுக்கு நினச்சி வந்து நான் ஆணிக்கால நீந்தி போய்க்குள்ள சுட்டு விட்டுட்டான். சுட்டு நினச்சி அதுக்கு சரியால தலைச்சூடு சுட்டு விட்டுட்டான். நினச்சி கொஞ்சம் வயது வந்த நினச்சி பெரிய நினச்சியும் கீழே மற்ற பொடிகள் தண்ணிக்கு அதை வளைஞ்சிட்டு நினச்சி நீந்துட்டுது. அப்படி சைனா பிரச்சனைகள் நிறைய இருக்குது சொல்ல பிடிக்கும். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 83 தொடங்கினது. எப்போ முடிஞ்ச ஆண்டா சொல்லுங்க. அப்போ அதான் அறிஞ்ச ஜனம் இதுக்குள்ள வந்துருக்க கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஜனம் இந்த முடிவாக்கள் கடைசி கண்ட இடத்துக்கு செத்தா சனே இருக்குது. அதுகள் அந்தந்த நினைவு கிடக்கோ அதுக்கு பக்கத்தில் அந்த ஆலமரம் நிற்கி
அதிலே ஒரு 10-15 பொடி தாட்டதுகள் எல்லாம் கூட உறவுகள் தண்ணிக்கு முடிஞ்சவளோ அப்படி குடிக்கு அதில் தாட்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு உண்டு எல்லாம் ஒன்று கூடி போகப்பட்ட பாடு அதுக்கு சொல்லன்னா உயரம் சொல்லி வேலையிலேன் நாங்களுக்கு அது அந்த 7 உலகம் இருக்காம் அது அந்த நரகலோகம் போய் வந்த நாங்கள் என்று தான் அதை நாங்கள் கணித்தோம் நரகலோகத்துக்கே நிற்கிறோம் இன்னண்டு நீள போகிறோம் வந்து ஒவ்வொருத்தரும் உயிரை கையில் பிடிக்குமா போல உயிரை இன்னண்டு பாதுகாக்க போகிறோம் வந்து இந்த இருந்த இடங்களுக்கே செல் வந்து விழுந்து கஷ்ட காலம் உள்ளதுகள் அதுலேயே கவுண்டாதான் கொஞ்சம் ஏகத்தக்கமைகள் அதுக்கே மாதிரி தான் இருந்திருக்கு அதுகள் தப்பினாதான்